Hello friends, இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூல அக்வாமேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போடும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அக்வாமேன் இந்த படம் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜேம்ஸ் வான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜேசன் அம்பர்ஹெட் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, பூமியில கடலுக்கடியே ஒரு உலகம் இருக்கு. இந்த உலகத்துல ஏராளமான பேர் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உலகத்துல ஒரு குயின் அப்படிங்கிற ஒரு கடற்கனி இருக்காங்க. அவங்க ஒரு நாள் பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து பிடிச்சு போயிருது. அப்படியே லவ் பண்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான். இப்ப சில நாள் அப்படியே இந்த பூமியில வாழ்றாங்க. திடீர்னு பார்த்தா கடல் உலகத்துல இருந்து ஒரு சில பேர் அவங்க அந்த குயினை அப்படி சிறைப்பிடிச்சிட்டு அவங்க உலகத்தையும் கொண்டு போயிடுறாங்க. இப்ப தன்னந்தனியா அந்த பையன் வளர்றான். வளர்ந்து உலகம் பெரியவனாகிறான். உடனே தன் அம்மா யாரு அப்படிங்கிறத ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிறான். இப்போ இவன் எப்படி தன்னுடைய அம்மாவை அந்த கடலுக்கடியில் இருக்கிற விட்டு எப்படி காப்பாத்துறான், அப்படி காப்பாற்றும் போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம். பாசிட்டிவ்னாவே படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபி தரமான விஎஃப்எக்ஸ் கூட சும்மா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. படத்தை நடிச்ச எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்துடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையா இருக்கு. படத்தை தமிழ் டப்பிங் ஒவ்வொரு கேரக்டருக்கும் செம்மையான ஒரு தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி லைன் ஒரு வித்தியாசமா இருக்கு. படத்தோட பிஜி மியூசிக் செம்மையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அட்வென்ச்சர் காட்சியில் வரும். அதுக்கெல்லாம் தகுந்த செம்மையான பட்டையான ஒரு பிஜி மியூசிக்கை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபி நான் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் ஒர்க் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா தரமா இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்கும்போது இது என்னடா இது உண்மையிலே நடந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். அது கேமரா ஆங்கிள் செம்மையா எடுத்துருப்பாங்க. இதுக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா எனக்கு வந்து சூப்பர் ஹீரோ படம் வேணும் அப்படிங்கிறது இது ஒரு பக்காவான ஒரு சூப்பர் ஹீரோ படமா இருக்கும். அது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ் பார்த்தலாம். மைனஸ்னாவே ஸ்டோரி தான். ஏன்னா இதே மாதிரி ஸ்டோரி பல படத்துல பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம தமிழ்ல ஜெமினி கணேசன் சார் நடிச்ச பூலோக ரம்மை அதுல பார்த்தா மின்னுலகத்துல இருந்து நம்ம மண்ணுலகத்துல வந்து லவ் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி சேம் ஸ்டோரி பிளாட் இதுல இதுல கடற்கரையிலிருந்து கடற்கனி வராங்க. அதே தான் இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படத்துல நிறைய லாங்குவேஜ்ல இதே மாதிரி ஸ்டோரி வந்திருக்கு. அதனால ஸ்டோரியில பெருசா நமக்கு எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. அதே மாதிரி ஸ்கிரீன்ல அதே மாதிரி தான். இந்த படத்துல ஃபைட் தான் அட்வென்ச்சர் காட்சி சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கு. மற்றபடி அந்த ஃபைட்டு ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல முடிச்சுட்டாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். அதே மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் எந்த விதமான ட்விஸ்ட் டெக்னிக்கே இல்ல. அடுத்தடுத்து ஃபைட் அப்படியே அட்வென்ச்சர் காட்சி இப்படிதான் வந்துட்டே இருக்கு. கதைக்கும் அதுக்கு என்னடா இது இவ்வளவு பெரிய ஃபைட் எடுத்துருக்காங்களே அப்படின்னு தான் தோணுது. ஆனா ஃபைட் சீன்ஸ்ல ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அதுக்கு ஓகே தான். ஆனா பட் கதைக்கு இவ்வளவு பெரிய ஃபைட் சீன் தேவையாடா இது அப்படிங்கிறது தான் இருக்கு. பார்க்கும்போது என்னமோ அந்த டஃபு டுஃபு டுஃபு அப்படிதான் இருக்கு. மற்றபடி படத்துல அந்த கதைக்கு அந்த ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது நம்மளை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து ஃபைட் படம் வேணும், ஒரு தரமான ஒரு அட்வென்ச்சர் காட்சிகள் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து செட் ஆகும். மற்றபடி எனக்கு வந்து இந்த கதையில ஒன்றி போகணும், ஒரு ஹாலிவுட் படம்னா அந்த எமோஷனலா இருக்கணும், ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த படம் செட் ஆகாது. ஏன்னா எமோஷனல் சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்லை. எமோஷனல் இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் அப்படியே அந்த மாயாஜால காட்சிகள் மட்டும்தான் இருக்கு. எமோஷனல் சுத்தமாவே இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ரீசனபிளோட சீன்ஸ்ல இருந்திருந்தா படம் வந்து பக்காவான ஒரு ஆக்ஷன் படமா வந்திருக்கும். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலியோட படத்தை அந்த மாதிரி சீன்ஸ்ல எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா இல்லை சுமாரா இருக்கானா, இந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணா நான் உங்களுக்கு படம் சக்சஸ் பண்றேன். ஓகே, இதே மாதிரி புதிய மூவியில் சந்திப்போம். உங்களோட உங்கள் கவி பாரதி.